ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்து குர்ஆன் ஓதி இன்ன பிற அமல்களை செய்து இரவு முழு குர்ஆனையும் தொழுகையிலே கேட்க வேண்டும் என்கிற அவாவோடு பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்து 20 ரக்காத்தையும் ஃபரலையும் வித்ராஜையும் நின்று தொழுதுவிட்டு ஆஸ்வாசத்தோடு மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இந்த ரமலான் மாதம் என்றாலே தொழுகாதவர்கள் கூட பள்ளியிலே தொழுகைக்கு வருகிற காட்சியை பார்க்கிறோம். தொழுகாத பெண்மணிகள் கூட, தாய்மார்கள் கூட இந்த ரமலான்ல மட்டும் தொழுதுக்குவோம், இது ஒரு சீசன், இது தொழுகைக்கான சீசன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இந்த ரமலானில் மட்டும் முசல்லாவை விரித்து தொழுகுவதை பார்க்கிறோம். ஆனால் ரமலான் கடந்த பிறகு தொழுகைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போன்று ஆகிவிடுகிறது. எப்படி இந்த மாணவர்கள் மதரசால ஓதுற மாணவர்கள் மதரசால ஓதும் போது பார்த்தா 5 நேரம் கரெக்டாக தொழுதுருவாங்க, அவ்வளோ பேணுதலாக இருப்பாங்க. சில மாணவர்கள், எல்லா மாணவர்கள் இல்லை, வீட்டுக்கு போயிட்டா தொழுகைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க மாதிரி ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர் மாதிரி, ஏதோ தொழுகைனா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி வீட்டுக்கு போனால் மாறிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலானில் மட்டும் நாம் ரமலான் தொழுகையாளியாக இருக்கக்கூடாது. எல்லா காலங்களிலேயும் தொழக்கூடியவர்களாக தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமலை குறித்தும் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பேசியதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை விடுவதை குறித்து, பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத், பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத், ஒரு மனிதனை காஃபிராக்குவதின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடியது தொழுகையை விடுவது என்றார்கள். ஒரு மனிதன் தொழுகையை விடுவது என்பது அவனை எதன் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும், அவனை காஃபிராக்குவதின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை வைத்து இமாம்கள் சொல்றாங்க, சில பேர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அப்ப தொழுகையை விடுவது என்பது சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, இந்த இம்ரான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு அமலை விடுவதை சஹாபாக்கள் குஃப்ர் என்று நினைக்கவில்லை. எதை தவிர? தொழுகையை விடுவதை தவிர. சஹாபாக்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, தொழுகையை விடுறத எந்த அளவுக்கு பாவமான காரியமா நினைச்சாங்க, அல்லாஹ் மறுக்கிற அளவுக்கு அவங்க நினைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் தொழுகையை விடுவது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, வலா தத்ருக்குஸ் ஸலாத். உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹுவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா தத்ருக்குஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் விடாதீர்கள், முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே. வேண்டுமென்றேனா அப்ப வேண்டாம விடலாமான்னு கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அது வேண்டாமல் இருந்தாலும் விடக்கூடாது. அதாவது நம்மளை மீறி ஒரு தூக்கத்தில் மிகைத்து அல்லது நம்மளால தொழுக முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாய் நோயாளி தொழுகையும் கூட இருக்குது. சலாத்துல் மரீல்னு இருக்கு, ஒன்னாசும் ரப்புலையும் படிச்சிருப்பீங்க ஃபிக்ஹ்ல. ஒரு நோயாளியா இருந்தாலும் எப்படி தொழுகணும், ஒரு முசாஃபிரா இருந்தாலும் எப்படி தொழுகணும்னு இருக்கு. அப்ப வேண்டுமென்றே நீங்கள் தொழுகையை விடாதீர்கள். அப்படி யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டாரோ ஃபகத் ஹரஜ மினல் மில்லத், அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானார். 5இல் வளையாதது 50இல் வளையாது.
இன்னைக்கு எத்தனையோ பேர் 50-60 வயசுல இருக்கிறாங்க, முஸ்லீமாக இருக்கிறார்கள், ஆனா அவங்களுக்கு தொழுகை வர்றது இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பழகலை, சின்ன வயசுல இருந்து பெற்றோர்கள் மூலமாக பழக்கப்படலை, அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தினால அவர்கள் அதை பழகாமலேயே வாழ்ந்து விட்டார்கள். ஒரு பெரிய வயதான பிறகு குடும்பமே தொழுதாலும் அவர்களுக்கு தொழுவது என்பது ஒரு யதார்த்தத்தில் மிக பாரதூரமான விஷயமாக இருக்கிறது. மலையே நகர்த்தி கொண்டு வந்து வைக்க சொன்னாலும் நான் வைத்து விடுவேன், ஆனா 5 நேரம் தொழுகிறது அது எப்படி கஷ்டமாச்சு என்று மனோபாவத்திற்கு போய் விடுகிறார்கள். காரணம் சின்ன வயசுல பழக்கப்படலை, சின்ன வயசுல தொழுகையை கொண்டு அவர்கள் ஏவப்படவில்லை என்பதுதான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபாத்ததுஹு ஸலாத்துன், யாருக்கு ஒரு வேளை தொழுகை, என்ன சொல்லுது, ஒரு வேளை தொழுகை மிஸ் ஆகுதோ, எத்தனை தொழுகை, ஒரே ஒரு வேளை தொழுகை யாருக்கு தவறி போகிறதோ, ஃபக்கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய சொத்து செல்வங்களும் பறிபோறுவதற்கு சமமாகும். ஒருத்தருக்கு குடும்பம் எல்லாமே, ஒரு மாணவர் போன வருஷம் ஒருத்தர் ஓதனார், ஒரு மாணவர் போன வருஷம் நம்ம மதரசால டிஸ்கன்டினியூ ஆகிட்டார். அந்த மாணவர் அவங்க குடும்பமே ஒரு காரில் போனாங்க, போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட், மொத்த குடும்பமும் மௌத் ஆயிட்டாங்க. அவருடைய தாயார், கூட பிறந்த சகோதரி, அதற்கு பிறகு அவருடைய தந்தையினுடைய தாயார், இப்படி மொத்த குடும்பமும் அந்த வேன்ல இவர் மட்டும்தான் தப்பிச்சார். எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. சமீபத்தில் அவருடைய தந்தையும் மௌத்தாயிட்டாருன்னு செய்தி கேள்விப்படுறோம். இப்போ மொத்த குடும்பமும் பறிபோனதற்கு சமம் ஒரு வேளை தொழுகையை வெறுறதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நமக்கு அந்த மாதிரி என்னைக்கா உணர்வு வருதா? என்னைக்கா வருதா? பெரிய பாரதூரமா இருக்கு தொழுகிறது. எனக்கு 1008 வேலை இருக்கு, நோன்பு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன செய்யணும், காலைல சஹருக்கு சாப்பாடு செய்யணும், அப்புறம் நோம்பு இஃப்தாருக்கு வேலையை பார்க்கணும், அது பார்க்கணும், இந்த பார்க்கணும், இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு வேலை சாக்கு போக்குகளை சொல்லி நாம சாதாரணமா தொழுகிறோம். சொத்து பத்துகள்லாம் பறிக்கப்பட்டு நடுத்தெருவுக்கு வருவது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதற்கு நிகரானது ஒரு வேளை தொழுகையை விடுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, யாரு எந்த காரணமும் இல்லாம ஒரே நேரத்தில் 2 தொழுகையை சேர்த்து தொழுகிறார். உதாரணமா ஒருத்தர் ஃபஜ்ரை கட்டடிச்சிட்டாரு, ஃபஜ்ர் என்ன செஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு அன்னைக்கு என்னாச்சு தலைவலிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, எப்படியாவது ஃபஜ்ரை கட்டடிக்கணும்னு என்ன செஞ்சிட்டாரு, கட்டடிச்சிட்டாரு. ஃபஜ்ரை கட்டடிச்சு லொஹர்ல ஃபஜ்ரை சேர்த்து தொழுகிறாரு கலாவா. இப்படி யார் காரணம் இல்லாமல், காரணம்னா அடிப்படையான ஷரியத்தில் எந்த காரணமும் இல்லை, இவருடைய சோம்பேறித்தனம், இவருடைய பொடுபோக்குத்தனம், இவருடைய நைட்டு லேட்டா தூங்கிட்டு வளையாத தனத்தில் காரணம் இல்லாமல் 2 தொழுகையை கலாவாக ஒன்று சேர்த்து தொழுதால் ஃபக்கத் அத்தா பாபமின் அபுவாபில் கபாயிர், பெரும் பாவங்களின் தலைவாயிலிருந்து ஒரு தலைவாயிலை அவர் அடைந்து விட்டார். அது ஒரு பெரும் பாவம்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு பெரும் பாவம். எது? ஒரு தொழுகையை கலாவாக்கிட்டு இன்னொரு வக்தில் சேர்த்து தொழுகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, தொழுகையை கலா இருக்குல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், வாழ்க்கையில நம்ம நியத்து வைக்கணும், யா அல்லாஹ் நான் மௌத்தாகிற வரைக்கும் கலா இல்லாம நான் தொழுகிறேன். எப்படியா? ஒன்று இமாம் ஜமாத்தோட தொழுகணும், பெண்களுக்கு ஜமாத்து இல்லை, அவசியம் இல்லை. வாழ்க்கையில கலாவே ஆயிடக்கூடாதுன்னு நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கலாமா? எப்படியாவது தொழுகிறணும். ட்ரெயினில் போகிறோம், வக்து வந்துருச்சு. நம்ம இன்னைக்கெல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. நான்லாம் போன தடவை சென்னைக்கு ட்ரெயினில் போயிருந்தோம். இன்னைக்கு நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய பெரியார்கள் கற்றுக் கொடுத்தது, நேர வக்து வந்துருச்சு ஃபஜ்ருக்கு, என்னடா செய்யறதுன்னு பார்த்தோம். உடனே கிபுலா ஃபைண்டர்னு போடுறோம், உடனே அது காட்டுது, மிஷின் கிபுலா எங்கன்னு காட்டுது. அப்படி ஒரு சின்ன ஒரு விரிப்பை விரிச்சு அப்படி 2 ரக்காத் தொழுதுறோம். அது ஒரு ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா குலுங்குதா, நீ என்ன செய்ய, உட்கார்ந்து தொழுகுன்றாங்க. அல்லது ஒரு டூருக்கு போற இடத்துல வக்து வந்துருச்சு, ஒரு வாகமன்னே போறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்துல வாகமன் தான் அடிக்கடி நம்ம ஆட்கள் போறாங்க. அங்க வாகமன்ல பள்ளிவாசல் உள்ளுக்குள்ள தான் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ்ல இல்ல. என்ன செய்யறது, எப்படி தொழுகிறது, வக்து வந்துருச்சு. அதெல்லாம் டூருக்குலாம் அல்லாட்ட கேட்டா சொல்லிக்கலாம், எல்லாம் டூருக்கு போயிருந்தேன், இந்த நேரத்துல போய் தொழுக சொன்னா என்ன செய்யறது அப்படி சொல்றதா? அந்த நேரத்தில் எப்படி தொழுகிறது? டக்குன்னு ஒரு தண்ணி கிடைச்சா ஒழு செஞ்சுட்டு அப்படி விரிப்புல அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல தொழுதுட்டு போய்கிட்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு வக்தை என்ன செய்யறாரு, ஒருவர் கலா செய்து விட்டாரோ, அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு வக்தை கலா செய்ததினால்
ஹுக்கும் அளவு நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஹுக்கும் அளவு. ஹுக்கும் என்றால் என்ன? ஒரு வக்து வேண்டும்ட்டே கலா செஞ்சால் ஹுக்கும் என்றால் 70 வருடம் நரகத்தில் போட்டு வாட்டப்படுவார். என்ன காஜா துடிக்கிற? 70 வருடம் அவர் எதில் என்ன காலைல ஃபஜ்ருக்கு சில நேரம் எழுப்பி விட்டா பொறுப்பாளி என்ன செய்யறது? போங்க, எனக்கு தலை வலிக்குது, அப்படி வலிக்குது, எனக்கு இதுவாயிருச்சு அதுவாயிருச்சு நம்ம கட்டடிக்கிறோம். ஒரு வக்து கலாவாயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? 70 வருடம் நரகத்தில் வாட்டப்படுவோம். ஒரு வருடம் என்பது 360 நாட்கள், 360 நாள். ஆனால் மறுமையினுடைய கணக்குப்படி ஒரு நாள் என்பது 1000 வருடத்திற்கு சமம். ஒரு நாள் என்பது எத்தனை வருஷத்துக்கு சமம்? 1000 வருடத்திற்கு சமம். அப்ப 70 வருடம் கணக்கு போட்டீங்கன்னா 2,88,00,000 வருடங்கள் நீ நரகத்தில் இருக்கணும். எதுக்கு? ஒரு வக்து கலா செய்தால். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. வீட்டில் வறுமை, கஷ்டம், துன்பம், துயரம். நான் கூட 10th 12th மாணவர்கள் மேலே தொழுதுகிட்டு இருந்தாங்க கடனுக்குண்டு. இப்போ நான் சொன்னேன், கீழே வந்து தொழுகுங்க, தராவிக முழுமையாக தொழுகுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்த படிப்பில் பரக்கத் செய்வான், இன்ஷா அல்லாஹ் நல்ல மார்க் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொன்னோம். எதுக்கு சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி. கியாமத் நாளிலே ஒரு அமலை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பதாக இருந்தால் முதலில் கேள்வி கேட்கப்படுகிற அமல் எதை பற்றி? தொழுகையை பற்றி என்றார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன் ஸலஹத், ஒரு இடத்துல தொழுகை சரியாயிருச்சுனா ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி அடைந்து விடுவார். அவர் வாழ்க்கையில வெற்றி அடைந்து விடுவார், மறுமையில வெற்றி அடைந்து விடுவார். வ இன் ஃபஸதத், ஒரு வருடத்திலே தொழுகை வீணாகி விட்டால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவர் நஷ்டவாளியாகி விடுவார், கை சேதப்படுபவராக ஆகிவிடுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாருங்க எப்படிப்பட்டது. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான தொழுகை ஃபஜ்ர் இஷா. ஃபஜ்ரு இஷா, பா, ஃபஜ்ர் மாதிரி ஒரு கஷ்டமான வக்து யாருக்கு இருக்காது? இல்லை, ஃபஜ்ருக்கு ரொம்ப கஷ்டம். அதுல இஷா இருக்குது, அப்படியே தூக்கம் வரும். என்ன பிரான், அப்படியே 8 மணிக்கெல்லாம் அப்படியே எப்படா போய் நம்ம தூங்குவோம் அப்படின்னு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ர் இஷாவை விட முனாஃபிக்குகளுக்கு மிக கடுமையான தொழுகை ஒன்று கிடையாது. யாருக்கு கடுமையா இருக்கும்? முனாஃபிக்கு. எந்த வக்து கடுமையா இருக்கும்? ஃபஜ்ரும் இஷாவும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 வக்துடைய சிறப்பை மட்டும் ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தவழ்ந்தாவது பள்ளியாசல் வந்து இந்த 2 வக்து தொழுதுருவான். அவ்வளோ சிறப்பு. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, ஒரு முஅத்தின் பாங்கு சொல்லி அதுக்கு பிறகு அவர் இகாமத்தும் சொல்லி இமாமு முசல்லால நின்று தொழுகு வைக்க ஸ்டார்ட் பண்ணியும் கூட ஒருத்தன் தொழுகைக்கு வராம இருந்தானா எனக்கு என்ன தோணுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தீ பந்தத்தை எடுத்துட்டு போய் அவனை நெருப்பால எரிச்சிடணும்னு நான் முடிவு செய்யறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வாங்க சொல்லி இகாமத் சொல்லி ஒருத்தருக்கு இமாமத், ஒரு ஜமாத்துடைய இது வந்த பிறகு தொழுகாம இருக்கிறவனுக்கு தீப்பந்தத்தை எடுத்து எரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்றால் அது எவ்வளவு தொழுகையுடைய விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும்ன்றதை நம்ம யோசிக்கணும். பெரியார்கள் அப்படித்தான் இருந்தாங்க. தொழுகுனா நம்ம நேசிச்சு கடனுக்கு தொழுக கூடாது, கடமைக்கு தொழுக கூடாது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மேராஜ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பெரியார் இருந்தாங்க, அவங்கள மௌத்தா போன பிறகு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க பேரு சாபித்துல் பன்னானின்ற ஒரு இறைநேசர். மௌத்தா போனாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க அவங்க அந்த கபரை வந்து சரி பண்றதுக்காக போகும்போது அவங்க அடக்க ஸ்தலத்திலிருந்து ஒரு செங்கல் விழுந்துருச்சு. உள்ள பார்த்தா கபருக்குள்ள அந்த இறைநேசர் தொழுதுகிட்டு இருக்காங்க. எங்க தொழுதுட்டு இருக்காங்க? கபருக்குள்ள தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா மௌத்தாய் அடக்கம் பண்ண பிறகு கபருக்குள்ள இவர் நின்று தொழுதுகிட்டு இருக்காரு, நம்ம உலகத்துல மேல பூமி மேல தொழுகிறதுக்கு நமக்கு நோவுது. உடனே அவங்க வீட்டில் போய் அவங்க மகள்கிட்ட கேட்டாங்களாம். இப்போ அவங்க மகள் சொன்னாங்களா, எங்க அத்தா 50 வருஷமா தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களாம், யா அல்லாஹ், இந்த உலகத்துல ஒருத்தருக்கு கபர்ல தொழுகக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுக்கிறதா இருந்தா எனக்குத்தான் நீ கொடுக்கணும்னு 50 வருஷமா துவா செஞ்சாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். என் தந்தை மரணித்த பிறகும் கபரிலேயும் தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு தொழுகை மேல ஆசையுடைய, நிர்பந்தத்தில் தொழுகக்கூடாது, கடமைன்னு தொழுகக்கூடாது, நம்ம நேசிச்சு தொழுதாத்தான் நமக்கு வரும்.
இன்னைக்கு பார்க்குறோம், பள்ளிவாசலுக்குள்ளே போனால் ரமலானை தவிர மற்ற காலங்களில் எல்லாம் வயசான டிக்கெட் தான் தொழுகையில் இருக்குது. எல்லாம் இளமையானவங்க யாரும் இல்லை, சின்ன வயசு பிள்ளைங்க யாரும் இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க பாவியாக போபவர்கள் பெற்றோர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத், உங்கள் பிள்ளைகளை தொழுகச் சொல்லி ஏவுங்கள். வஹும் அப்னாஉ சபஅ சினீன், 7 வயதாகும் போது தொழுகச் சொல்லி ஏவுங்க. 10 வயதாயும் தொழுகாவிட்டால் அவர்களை அடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ தொழுக வரலண்டா, தொழுகா விட்டால் 10 வயசானா அடிய பின்னணும்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்கண்டா. இப்போ எந்த அளவுக்கு நம்ம தர்பியத்தோடு நம்ம வளர்க்கணும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் முதல்ல தொழுதுட்டாலே நம்ம என்ன செய்வாங்க, சில பேர் மதரசாவை விட்டு லீவுக்கு போனால், இதுக்கு வேற ஒரு பேரண்ட்ஸு சார் வீட்டுக்கு அனுப்ப போகிற லீவுக்கு ஒன்னாசுமுறா பிள்ளைங்க போக போகிறேன்டா அவங்களுக்கு பெரிய கவலை மெசேஜ், உஸ்தாத் வர சொல்லி அனுப்புங்க, வீட்டில் வந்தாலும் தொழுகணும், வீட்டில் வந்தாலும் குரான் ஓதணும், வீட்டில் வந்தாலும் இபாதத்தோடு இருக்கணும், அங்கே மட்டும் தொழுகிறாங்க, இங்கே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு யாருடைய பொறுப்பு? இங்கே கரெக்டாக இருக்காங்க, வீட்டுக்கு போனாலும் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, பாவம் புள்ள தூங்கட்டும் அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய தடவி கொடுக்கறது. அப்புறம் எப்படி தொழுகுவாங்க? அதனால நாம நம்ம பிள்ளைகளை என்னதான் கல்வியை கொடுத்து என்ன கொடுத்து தொழுகையை கொடுக்காவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய வழிகேட்டு நம்ம பிள்ளை போயிடுவாங்க. அவன் டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், என்ன படிப்பை படிக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒரு தொழுகை என்பது, ஒரு மனிதனிடத்திலே தொழுகை இருந்து விட்டால் மானக்கேடான விஷயத்தை விட்டும் அருவருக்கத்தக்க விஷயத்தை விட்டும் அந்த தொழுகை அவனை தடுத்து விடும். அவன் விபச்சார கூடத்திற்கே போனாலும், விபச்சார கூடத்திற்கு பக்கத்திலே அவன் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் அவன் செய்கின்ற தொழுகை கொண்டு பாதுகாப்பான். எனவே நாம் நம்ம பிள்ளைகளை நாம் முதல்ல தொழுதரணும், நம்ம பிள்ளைகளையும் தொழுகையாளியாக மாற்ற வேண்டும், வீடுகளை எல்லோரையும் தொழுகை மயமாக நாம் ஆக்க வேண்டும், இறை தொடர்பை நாம் சரியாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா காலம் முழுக்க கலா இல்லாமல் ஜமாத்தோடு முடிந்த அளவுக்கு எல்லா காலங்களிலேயும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக, அது பயணத்திலே இருக்கட்டும், நோயில இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலேயும் தொழுகையை சரிவர தொழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. தொழுகலாம்ல இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் பிரசவித்திருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பரக்கத்தான பெண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடியிலே விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கடனிலே மூழ்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. வட்டி வாங்குவதை, வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ செய்திகள்
செய்திகளை கேள்விப்படுகிறோம். வாகனத்திலே போகிறார்கள், கீழே விழுகிறார்கள், யா அல்லாஹ் மரணிக்கிறார்கள், லட்சம் லட்சம் செலவழிக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ரஹ்மானே யா அல்லாஹ் அது போன்ற சோதனை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் தலாக் நிகழ்வதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே புரிதலை கொடுத்திட ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. நாங்கள் மௌத்தான பிறகு எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் போதை பழக்கங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் காதல் போன்ற மோசமான ஆபாசமான விஷயங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வரதட்சணையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பெண்கள் ஹிஜாபை பேணி வெட்க உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் சினிமாக்களின் மோகங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் யா அல்லாஹ் தொழுகையை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விலைவாசியை குறைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல ஆட்சியை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. விவசாயத்தை செழிக்க செய்திட ரஹ்மானே. ரமதான் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களில் எல்லோரையும் தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் மரணித்த எங்களுடைய குடும்பத்தாருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. இந்த மதரசாவின் அமீரடிஜியாவுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் மன நிம்மதியும் தந்திட ரஹ்மானே. கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா